வணக்கம், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் சேனல். இப்போது கிட்ஸுக்கு சம்மர் ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க. கரோனா வைரஸ்னால் எங்கேயும் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்களோட சம்மர் கேம்ப், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், கிளாஸஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அவங்கள வீட்டில் எப்படி நாங்கள் பிஸியாக வச்சுருக்கோன்னு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கிளிப்பிங் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மாலில் எடுத்தது, இப்போ எடுத்தது கிடையாது. ஸோ இன்றைக்கி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிட்ஸ் வீட்டில் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். காலையில் எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா 2 பேர் சேர்ந்து பாட்டு பாடுவாங்க. 2 பேருமே கர்நாடிக் மியூசிக் கற்றுட்ருக்காங்க. அதனால் இப்போ கர்நாடிக் கிளாஸஸும் இப்போ கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் ஒரு ஆச்சு, பொழுதும் போன மாதிரி ஆச்சு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் எப்போவுமே பாட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கலரிங், பெயிண்டிங் அப்படின்னு பண்ணுவாங்க. என் பையன் அப்பப்போ கலர் பண்ணிப்பான், அப்போ பெயிண்டிங்கும் பண்ணுவான். ஸோ இது ஒரு டைம் அவன் பாட்டுக்கு உட்காந்து கலர் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் கூட உட்காந்து வரைய வச்சா வரைவான். ஸோ என் கூட உட்காந்து வரைவான். அதெல்லாம் நான் வீடியோ எடுத்ததில்லை. இது என் பொண்ணு, அவள் பெயிண்டிங்கில் அவளுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது அவளே எடுத்த பிக்சர். அதை வச்சு அவளே ஒரு பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த மாதிரி டெய்லி ஒரு பிக்சர் இல்லை 2 பிக்சர் பெயிண்ட் பண்ணுவாள் அவள். இதுதான் கம்ப்ளீட்டட் பிக்சர். ஸோ இதெல்லாம் அவள் பண்ண பெயிண்டிங்ஸ். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பெயிண்டிங்ஸ் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவளுக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இது என்னோடய சேனலுக்காக அவள் பண்ணி கொடுத்த பெயிண்டிங். ஸோ சில டைம் அக்கா தம்பி 2 பேர் சேர்ந்து பெயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உட்காந்து பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தப்போ எடுத்தது இது. இப்போ பசில் சால்வ் பண்ணுறாங்க. பசில்னு இல்லை, போர்ட் கேம்ஸ் அந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து ஏதாவது விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தா இவங்க 2 பேர் சேர்ந்து விளையாடுற மாதிரி கேம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதை வச்சு விளையாண்டுருப்பாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா என் பொண்ணு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாள். எப்படி ஒரு 1/2 hour கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுவாள் ஒரு நாளைக்கு. என் பையன் வயலினும் ப்ராக்டிஸ் பண்ணுவான். இந்த மாதிரி வீட்டில் கேரமும் விளையாண்டுட்ருப்போம். அவங்க அப்பா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால பையனோட விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு ரீடிங் ரொம்ப பிடிக்கும். அவள் ஒரு பெரிய புக் வேர்ம், எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பாள். இப்போ த டைரி ஆஃப் யங் கேர்ள்னு ஒரு புக் படிச்சுட்ருக்கா, வேர்ல்டு வார் பற்றி. ஸோ அவள் எப்போ டைம் கிடச்சாலும் புக்கும் கையுமா தான் இருப்பாள். இது அவளோட ஒரு புக் கலெக்ஷன், சின்ன புக் கலெக்ஷன் தான். ஆனால் அவள் புக் வாங்கி வாங்கி சேர்த்துட்ருக்கா. பையனை படிக்க வைக்க ட்ரை பண்ணோம், ஆனால் அவனுக்கு புக் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதை தவிர பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு யூடியூப் சேனல் இருக்குது, லிக்விட் பிளாட்டினம் ஸ்டார். அவளுக்கு ஃபோட்டோகிராஃபிலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது, லிங்க் கொடுக்குறேன், கீழே போய் பாருங்கள். என் பையனோட டென்னிஸ் கிளாஸ் கேன்சல் ஆனதுனால பார்த்திங்கன்னா வீட்டில் இப்படி
டென்னிஸ் ராக்கெட்டும் பாலும் கையுமா தான் சுற்றிட்டுருப்பார். கொஞ்சம் கேப் கிடச்சா இந்த மாதிரி வால்லையும் அடித்து விளையாடுவார். ஸோ இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு தான் நாங்கள் டிவி போடுவோம். எல்லோரும் சேர்ந்து ஒரு மூவி பார்ப்போம். பார்த்திங்கன்னா Amazon Prime, Hotstarல இருக்கிற எல்லா மூவிஸும் கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் எங்கள் ஹாலிடே போயிட்டுருக்கு. இதை தவிர பார்த்திங்கன்னா எனக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கான வீடியோலாம் எடுக்கலை. இப்படி தான் எங்கள் டே பிஸியாக போகும். நீங்கள் எப்படி கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.